ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நாகவர்மாவோட வீடு இதுதானா? ஆமா, ஒரு வீடுதான். முந்தானேத்து தான் ரஷ்யாவில இருந்து வந்தா அவரோட தங்கச்சி பையன் பாஸ்கர் இங்க தங்கி இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என்ன பாசிட்டிவ்? இந்த வீடு முழுக்க சானிடைஸ் பண்ணி ஆகணுங்கிறது கவர்மெண்டோட ஆர்டர். அது மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் அவர் கூட கான்டாக்ட்ல இருந்தாங்களோ அவங்களையும் நாங்க குவாரண்டைன் பண்ணி ஆகணும். ஐயோ, அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்லைங்க. அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும்தான். அப்படின்னா எங்க வேலையை நீங்க செய்ய விடுங்க. ஓகே பாய்ஸ், ஒரு இடம் விடாம வீடு முழுக்க நீங்க சானிடைஸ் பண்ணணும். ஓகே, மூவ். சார், அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த மொபைல் எங்க இருந்தாலும் அதை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. கொண்டு வந்து ஆகணும். இல்லைன்னா என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் வீதிக்கு வந்துடும். என் பொண்ணுக்கு தான் அறிவே இல்லை. அந்த பிரைவேட் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அந்த புறம்போக்குக்கு அனுப்பிட்டா. சார், எனக்கு என்னவோ அந்த பையனே மொபைல் போனை மறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பொய் சொல்றானோன்னு தோணுது. டேய், இழுத்துட்டு வாங்கடா அவனை. ஒருவேளை உங்க போலீஸ் டார்ச்சருக்கு பயப்படாம உண்மை சொல்லாதவங்க கூட இருக்கலாம். ஆனா எங்க பசங்க கிட்ட மாட்டினா அது நடக்காது. சார், அருண்னு ஒருத்தர் இப்போதைக்கு ஒரு லாக்அப் டெத் கேஸ்ல சஸ்பென்ஷன்ல இருக்கிற ஆபீசர். அவர்கிட்ட இந்த கேஸை நான் ஒப்படைக்கிறேன். எதுக்குன்னா இது அன்அஃபிஷியல் பாருங்க, ரொம்ப உஷாரா ஹேண்டில் பண்ணணும். உஷாரா ஹேண்டில் பண்றீங்களோ இல்ல எவன் கழுத்தையாவது அறுத்து தொலைக்கிறீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு அந்த மொபைல் வந்து ஆகணும். சார், நிஜமா நான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். ஆனா கால் உங்களுக்கு ரீச்சா? நஷ்டங்கள் பெருசா இருக்கும்போது காரணங்கள் சொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ள யாரையாவது விடுறதுக்கு முன்னாடி அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கணுங்கிற பேசிக் நாலேஜ் கூட இல்லையா உனக்கு? வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் இருந்து என் பொண்ணை ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னா நீங்க இந்த பூமியில் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்கம்மா இருக்க நீ? டேய் மச்சான், யாருடா அந்த ஃபார்ம் ஹவுஸ்? பேலஸ் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல? இது சூர்யா அண்ணாவுடைய ஃப்ரெண்டோடைய ஃபார்ம் ஹவுஸ். ஓனர் யூஎஸ்ல செட்டில் ஆகிட்டாரு. லாஸ்ட் ஒரு 3 வருஷமா அண்ணன் தான் இதை பாத்துக்கிறான். ஆஹா, அண்ணன் தம்பி 2 பேருமே டுபாக்கூரா இருக்கீங்களேடா. ஏய் ஏய் குடிமி, என்ன பண்ற? இல்ல, அந்த கண்கட்டை அவுத்து. அதை அவுத்துட்டா நாம யாரும் தெரிஞ்சிடாதா குடிமி? போடா. டேய், அவன் குடிடுவா. டேய் குடிமி, வாடா போலாம். தேவையில்லாத எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஆளாளு கலாய்க்கிறீங்க. ஏய், அங்க என்ன லுக்கு? வா. சும்மாதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கால் பண்ணுவேன்னு நினைச்சேன். லேட் ஆயிடுச்சுல்ல? எங்களுக்கும் சில ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும்ல சார். இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள இங்க என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி நிக்கணும். ஸ்மார்ட்டா? எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டா கிட்னாப்பர்ஸ் ஆன நாங்க எங்க டிமாண்ட ஸ்டேட் சிஎம் கிட்ட சொல்றதா? அதே 24 மணி நேரம் டைம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ள 10 கோடி கேஷ் எங்க கைக்கு வந்து சேர்ந்தாகணும். இல்லன்னா இதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை.
பட் இருந்தாலும் உங்களுக்காக 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். உன் மகளோட சாவு இல்ல வாழ்வு. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அடுத்த செகண்டு நீங்க எவனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உன் பருப்பெல்லாம் இங்கே வேகாது. நீ போலீஸ் சப்போர்ட்டை கூப்பிட்டாலும் இவ்வளவுதான், மிலிட்ரியை கூப்பிட்டாலும் இவ்வளவுதான். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போலீஸ் மட்டுமே ஆப்ஷன் இல்லை. எங்க கிட்டயும் வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், வேண்டாம். ஆனாக்கு எதுவும் ஆகக்கூடாது. 10 கோடி ரூபாய நானே நீ இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனாவ நானே அங்க வந்து கூட்டிட்டு போறேன். நான் இப்பவே கிளம்பி வரேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்போ வரைக்கும் அங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? வேண்டாம், ரொம்ப பேச வேண்டாம். நான் சொல்லும்போது நான் சொல்ற லொகேஷனுக்கு நீங்க தனியா வரணும். இப்போதைக்கு வேணாம். வெயிட் ஃபார் மை ஆர்டர்ஸ். என்னாச்சு சூரி? ஒன்னும் ஆகல. குருஜி, காலா ஆனா வீட்டில் இல்ல. நீ என்ன சொல்ற? ஆனாவ கடத்திட்டு போயிட்டாங்க. கிட்னாப்பா? யாரும் அவளை கிட்னாப் பண்ணல. அவ தான் அவங்க கூட போயிருக்கா. நீ தேவையில்லாம குழம்பாத. நான் இப்பவே அங்க வரேன். எம்எல்ஏ சாரோட பொண்ணு ஸ்ருதி அந்த பையனுக்கு, ஐ மீன் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தன்னோட நியூட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அனுப்பியிருக்கா. இப்போ அந்த மொபைல் மிஸ்ஸிங். அதில் ஏதாவது ஒன்று லீக் ஆச்சுன்னா கூட எம்எல்ஏ சாரோட மானம் மரியாதை எல்லாம் காற்றுல பறந்துடும். அப்படி ஏதாவது லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா பிளாக்மெயில் பண்றதுக்கு இந்நேரத்துக்கு எம்எல்ஏவோட பொண்ணு போனுக்கு கால் வந்திருக்கும். ஏதோ திருட்டு பசங்க பணத்துக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கானுங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள் அந்த ஏரியால நடந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு என்னமோ இது ஒரு புது டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? பொதுவா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது விக்டிம் சொல்றது என்னன்னா, கத்தி, அருவா, துப்பாக்கி இதெல்லாம் காட்டி மிரட்டி புடுங்கிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மிரட்டவும் செய்யாம வார்னிங்கும் கொடுக்காம விக்டிம் இவனை ஏதாவது பண்ணிருவாங்கிற பயத்துல வித்தின் அ செகண்ட் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிருக்கிறத பார்த்தா இது ஏதோ சின்ன பசங்க வேலைன்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் மே பி. பாருங்க அருண், இன் another 24 hours அந்த மொபைல் எம்எல்ஏ சார் கையில் இருக்கணும். காட் இட்? ஓகே சார். சுவாமி சரணமையப்பா. சந்திரோ, உனக்கு ஒரு நம்பரை வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா ஆன் ஆகும். ஆன் பண்ண உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இந்த மாதிரி வேட்டையாடி ரொம்ப நாளாச்சு. கிக்கா இருக்கும்.